கிறது. அண்ணா அண்ணா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண. எத்தனை விளக்க தான் நானே ஏத்துறது? ஏய் என்ன ஓவரா சவுண்ட் விடுற? அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கா? அவங்க எப்ப வர்றது, எப்ப பூஜை எல்லாம் முடிக்கிறது, எப்ப சுண்டல் சாப்பிடுறது? லேட் ஆச்சுன்னா பூஜையை நம்மளே பண்ணிக்க சொன்னாங்க. இந்த 2 குத்து விளக்கு ஏத்திட்டா எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஏய் ஒரு நிமிஷம். குத்து விளக்கு மட்டும் நீ ஏத்தாத. அதை ஏத்துறதுக்கு பக்கத்து வீட்ல இருந்து ஒரு மகாலட்சுமி வர்றாங்க. யாரு? சந்தியாக்காவா? அதே. நம்ம வீட்ல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் குத்து விளக்கு அவ தானே ஏத்தணும். போன் அடிச்சு சீக்கிரம் வர சொல்லு, நான் லேட் ஆகுது. ஏய் அதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இப்ப வந்துருவா பாரு. அது எப்படின்னா வருவாங்க? அவங்க வீட்ல 1008 வேலை இருக்கும். எதுக்கும் ஃபோன் பண்ணு. அக்கா பின்றீங்க. அண்ணன் எப்படி திறந்த வாயை மூடாம பாக்குறான் பாருங்க. நான் கட்டி இருக்கிறது பழைய புடவைதான். என்னண்ணா எதுவுமே பேச மாட்டேங்கிற? பேசுறது என்ன? பாட்டாவே பாடிரலான்னு இருக்கேன். அப்ப பாடு. அடியே கொல்லுதே அழகோ அல்லுதே உலகம் சுருங்குதே இருவாரில். அண்ணா போதும் போதும் வழியுது. அண்ணா நான் பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன். நீ இந்த 2 விளக்கு மட்டும் ஏத்தி வச்சிரு, புரியுதா? ஏய் என்னடா அப்படியே என்ன அல்ட்ரா சந்தியா? ஓவரா நடிக்காத. சான்ஸே இல்ல. எனக்கு என்னவோ அப்படி ஒன்றும் தெரியலையே. அழகுக்கு எப்படி அழகா பார்க்க முடியும்? எதிர்த்தாப்புல இருக்கவங்க தான் பார்க்க முடியும். போதும் போதும் அடங்கு. சந்தியா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அநியாயத்துக்கு அழகா இருக்க. ஏய் சும்மா விடாதடா. நான் சுமாரா இருக்கேன்னு எனக்கே தெரியும். அழகுன்னா அசினும் த்ரிஷாவும் தான் அழகா? நீ வேற மாதிரி அழகு. ஏய் ரொம்ப நேரம் என்னால வைக்கப்பட முடியாதுடா. போதும் நிறுத்து. சச்சே நீ நட்சத்திரம் மாதிரி மின்னுற அழகு இல்ல, நிலா மாதிரி அமைதியான அழகு. அட ரொம்ப தான் கவிதையெல்லாம் சொல்ற. உலகின் மூத்த மொழி தமிழில் உன் அழகை சொல்ல ஒரு வார்த்தை கிடைக்கவில்லை அடி பெண்ணே. இதெல்லாம் எப்படி ரெடிமேடா எழுதி வச்சிருக்கியா? பேரை மட்டும் மாத்தி மாத்தி கொடுக்கற. சந்தியா வா சாமி கும்பிடலாம். நீ முதல்ல அந்த குத்து விளக்கு ஏத்து. ஏத்திட்டா போச்சு. நிறுத்தடி. வாடி இந்த பக்கம். ஏமா என்னாச்சு? ஏண்டா இந்த அதிர்ஷ்ட கெட்டவ ஒண்ணும் இந்த வீட்டு விளக்க ஏத்த வேண்டாம். மா வாய மூடுறா. போடி போடின்னு சொல்றல. எங்க வீட்டை விட்டு வெளிய போடி. சந்தியா ஒரு நிமிஷம். டேய் நீ வாய மூடுறா. போடி போடி. ஏமா அப்படி சீப்பா நடந்துக்கிற? உன் மேல இருக்க மரியாதையே போச்சு. ச்சே. ஏண்டா என்னை விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? அவளை கூப்பிட்டு விளக்கேத்த சொல்ற? லூஸ் மாதிரி பேசாதம்மா. அவ விளக்கத்துல என்ன தப்பு? அவளை போய் இறக்கமே இல்லாம வெளியே துரத்துற. எனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை நான் செஞ்சேன். பதிலுக்கு நான் சரின்னு பட்டது சைட்டா? என்னடா செய்வ? செய். உன்னை தவிர வேற யாராவது சந்தியா கிட்ட இப்படி பேசியிருந்தா உயிரோடவே போயிருக்க முடியாது. கொல்லுடா கொல்லு. கொல்லுன்னு சொல்றேன். எவ்வளவு ஒருத்திக்காக 10 மாசம் சுமந்தவள கொல்றேங்கறல்ல. கொல்லு. ஊர்ல எல்லாரும் உன்னை ரொம்ப பெருமையா பேசுவாங்க. கொல்லுடா கொல்லு. சந்தியா கூட உனக்கு என்னமா பிரச்சனை? ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அடிக்கிற கூத்து எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அசிங்கமா பேசாதமா. நீ தானே அப்படி நடந்துக்கிற. வேணாமா அநியாயமா பேசாத. நீ அவளை லவ் பண்ணலன்னு சொல்லு. இல்லம்மா நிஜமாவே அவ எனக்கு ஃப்ரெண்டு தான்மா. போடா போய் எவளாவது ஏமாந்த வரப்பா அவகிட்ட போய் சொல்லு இந்த கதைய. மா நான் அவளை லவ் பண்றேன் பண்ணல. அதை விடு. அவளையே அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொல்ற. ஏன்டா பேச்ச மாத்திர? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆமா அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொன்ன. உண்மையை தானே சொன்ன. என்ன அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்ல? அத அவகிட்டே கேளு. அவளே சொல்வா. வேணாமா அவளை பத்தி தப்பா பேசாத. ஏண்டா பண்றதைய பண்ணிட்டு ஏண்டா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? சரிம்மா அவளை லவ் பண்ண என்ன தப்பு? அப்படிதான் வழிக்கு பாத்தியா?
உன் வாயாலே ஒத்துக்கிட்டல. ஆமா இப்ப அவளை லவ் பண்ற என்ன பண்ணுவ நீ? அந்த அதிர்ஷ்டம் இல்லாதவ இந்த வீட்டுக்கு வாழ வரக்கூடாது. அவ அதிர்ஷ்டம் இல்லாதவளா? அவதான் வலது காலை எடுத்து வச்சு இந்த வீட்டுக்கு வரப்போறா. உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. டேய் அநியாயமா சத்தம் போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டல. அவ உரிமையோட இந்த வீட்டுக்கு வருவா, வந்து தங்குவா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இன்னைக்கு அவளை ஒரு நாள் விரட்டி விட்டால, அவதான் இனிமேல் தினம் விளக்கேத்த போறா. ஜீவா வேண்டாம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் சந்தியாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக விட மாட்டேன். எதுக்கு உனக்கு காரணமே இல்லாம அவன் மேல இவ்வளவு கோவம் வருது? இப்ப எழுதி வச்சுக்கோ, நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவதான் இந்த வீட்டுக்கு மருமக. யார் தடுக்கிறாங்க நான் பாக்குறேன். ஜீவா